இந்த பிஸ்கட்டை எனக்கு தந்ததுக்கு நன்றி என்று சொன்னதுக்கு அந்த சின்ன பையன் என்ன சொன்னார் தெரியுமா? நன்றியா? எனக்கு நன்றியோ பாராட்டோ தேவையில்லை. எனக்கு அளவுக்கு அதிகமா இருந்ததை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். நாளைக்கு நீங்களும் உங்களுக்கு அளவுக்கு அதிகமா இருக்கிறது இன்னொரு அளவோட பகிர்ந்து கொள்ளுங்க. இங்க பாருங்க, நான் ஒரு கோட் போட்டிருக்கேன். இந்த கோட்டை ஒரு அண்ணா எனக்கு தரும்போது நான் தாழ்வா ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இது கடவுள் தந்தாருன்னு சொல்லிட்டு போனேன். அவரை மாதிரிதான் நான் இருக்க விரும்புறேன் என்று சொன்னேன். இப்ப சொல்லுங்க, அந்த பெரிய மனிதருக்கு பலாருன்னு கன்னத்துல அரைஞ்ச மாதிரி ஃபீலிங் வந்தது கரெக்டா தவறா? உதவி, எல்லாருக்கும் உதவி செய்யற மனப்பான்மை வராது. அப்படி ஒரு மனசு இருந்து உதவி செய்யறது நல்ல விஷயம். ஆனா நான் செஞ்ச உதவியை பப்ளிசிட்டி பண்றது, அதாவது தற்பெருமை கொள்றதும் கர்வம் கொள்றதும் பெருசா நல்ல விஷயமா எனக்கு படையல. ஏன்னு சொன்னா, நீங்க வேணுமெண்டா ஒரு கர்வமா நீங்க செஞ்ச உதவிய சொல்லலாம். ஆனா உங்கள்கிட்ட உதவி கேட்கிற ஆள் இதை கேட்க நினைச்சா அவர் மனசுல ஒரு சின்ன வருத்தம் ஏற்படலாம். ஐயோ, இந்த உதவி எடுக்கிற நிலைமையில நான் இருக்கிறேன்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரலாம். அதுண்டபடியா அது செய்யறது நல்லதா இல்லையான்னு கொஞ்சம் சிந்திங்க. உதவியோட சேர்த்து நாங்க ஒரு தாழ்வு மனப்பான்மையும் இன்னொரு ஆளுக்கு கொடுக்க கூடாது. அது நல்லது இல்லை. உதவி செய்யறது நல்லம், மெட்டாக்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றது நல்லம், என்கரேஜ் பண்றது நல்லம். ஆனா நான் செஞ்ச உதவி என்னாலதான் இந்த ஆக்கள் இப்படி இருக்கணும்னு சொல்றது கிட்டத்தட்ட நீங்க செஞ்ச உதவியை காலடியில போட்டு நசுக்கிறது மாதிரி. இது என்னுடைய கருத்து. உங்களுக்கு இது சரியா படுதா இல்லையா என்று சிந்திக்குங்கோ. சிந்திப்போமா?